திமுக வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ. உண்மையை சொன்னால் ஆபாசமாக சித்தரிப்பீர்களா? ஆவேசத்தில் கொந்தளித்த அண்ணாமலை. நடுராத்திரியில் சோசியல் மீடியாவில் உதயநிதி செய்யும் காரியம். சீக்கிரட்டை தெருவீதிக்கு கொண்டு வந்து திமுகவை அலறவிட்டதால் பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தற்போது சக்தி கேந்திரா தலைவராக நியமிக்கப்பட்டதை அடுத்து தமிழகம் முழுக்க தெருமுனை பிரச்சாரங்களில் தீவிரம் காட்டி வருகிறார். திமுகவின் முக்கிய புள்ளிகள் போட்டியிடும் தொகுதிகளுக்கு சென்று மக்கள் மத்தியில் அவர்கள் கட்சியின் ஊழல் குறித்த செய்திகளை வெளியிட்டு வருகிறார். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருப்பதாக சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆனால் நிமிடத்திற்கு எத்தனை பெண்கள் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்த ஒரு டேட்டாவை வெளியிட்டு திமுகவின் மோசமான ஆட்சியை மக்கள் மத்தியில் கிழித்தெறிந்து வருகிறார் அண்ணாமலை. அது மட்டுமின்றி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு அரசும் தங்களது மாநிலத்தில் நடந்த குற்ற டேட்டாவை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். அவர்கள் அதை ஆண்டுதோறும் என்சிஆர் புத்தகத்தில் வெளியிடுவார்கள். ஆனால் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் குற்ற டேட்டாவை அனுப்பியதே இல்லை. இப்படி மத்திய அரசை மட்டுமின்றி தமிழ்நாட்டு மக்களையும் இவர்கள் ஏமாற்றி வருகிறார்கள். அப்படி அனுப்பாமல் தமிழ்நாட்டில் எந்த குற்றமும் நடைபெறவில்லை, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக பாதுகாப்பாக உள்ளது என்று பொய் செய்திகளை ஒவ்வொரு நாளும் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டு வருகிறார் என்று கூறியுள்ள அண்ணாமலை நேற்று உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்ட தொகுதியான சேப்பாக்கத்தில் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது உதயநிதி இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆன பிறகு இந்த தொகுதி மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்திருக்கிறார் என்று அங்கு கூடி நின்ற மக்களை பார்த்து கேள்வி கேட்ட அண்ணாமலை, அவர்கள் தொகுதி பக்கமே அவர் வருவதில்லை என்று சொன்னதை கேட்டு தேர்தலுக்கு முன்பு ஓட்டு கேட்க வரும்போது தங்களால் செய்ய முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் பட்டியல் போட்டு கொடுப்பார்கள். ஆனால் தேர்தல் முடிந்ததும் தொகுதி பக்கமே எட்டி கூட பார்க்க மாட்டார்கள். இதுதான் திமுகவின் அரசியல். அதனால் இந்த உண்மையை புரிந்து கொண்டு மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் இந்த தொகுதிக்கு ஓட்டு கேட்க வரும்போது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் மீண்டும் எந்த முகத்துடன் எங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்தீர்கள் என்று முகத்தில் அடித்தாற்போல் கேள்வி கேளுங்கள் என்று பேசியுள்ள அண்ணாமலை, அண்டை மாநிலமான ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு மகன் அரசியலில் இருக்கிறார். அவர் அந்த மாநிலத்துக்கு பல தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்து அங்குள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். ஆனால் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகனான உதயநிதி எந்த மக்கள் நல திட்டங்களும் ஈடுபடுவதில்லை. அமைச்சர்கள் ஊழல் செய்து கொடுக்கும் பணத்தை எண்ணி குடும்ப கஜானாவில் போட்டுக் கொண்டு வருகிறார். இதுதான் இவர் அரசியலுக்கு வந்தது முதல் செய்து கொண்டிருக்கும் முக்கிய காரியமாகும். மேலும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு மிக பாதுகாப்பாக இருப்பதாக மு.க.ஸ்டாலின் கூறுகிறார். ஆனால் சமீபத்தில் பிரபல நடிகை ரேவதி என்பவர் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார். முன்பெல்லாம் சென்னை மிக பாதுகாப்பாக இருக்கும், சைக்கிளில் சாலைகளில் நான் சுற்றி திரிந்திருக்கிறேன். ஆனால் இப்போது வீட்டுக்குள் இருக்கும் போதே பயமாக உள்ளது. அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளது என்று ஒரு கருத்து வெளியிட்டிருந்தார். அப்படி அவர் செய்தி வெளியிட்ட அடுத்த நாளே குடும்ப நடிகையான ரேவதியை ஆபாசமாக சித்தரித்து திமுக ஐடி விங் ஒரு அதிர்ச்சி வீடியோ வெளியிட்டது. அதோடு ரேவதி குறித்து பல பொய்யான அவதூறு செய்திகளையும் வெளியிட்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு உண்மையை அவர் சொன்னதற்காக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று திமுகவுக்கு எதிரான கருத்தை வெளியிட்டாரே என்று அவருக்கு எதிராக இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு ஆளுங்கட்சியே அவர்களை எப்படி ஆபாச வீடியோவாக வெளியிட்டு அசிங்கப்படுத்துகிறார்கள். இது போன்ற ஒரு ஆட்சி எங்காவது பார்க்க முடியுமா? இப்படிப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை கொடுப்பதாக பொய்யை பரப்பிக் கொண்டு வருகிறார். யாராவது உண்மை சொன்னால் அவர்கள் மீண்டும் தங்களை பற்றி வாய் திறக்காமல் இருக்க இது போன்ற அதிர்ச்சி வீடியோக்களை வெளியிடுகிறார்கள் என்று கூறியுள்ள அண்ணாமலை, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் இப்படி என்றால் அவரது மகனான உதயநிதியோ நள்ளிரவில் சோசியல் மீடியாவில் கவர்ச்சி நடிகைகளின் புகைப்படங்களுக்கு லைக் போடுகிறார். முதலமைச்சருடன் சேர்ந்து துணை முதலமைச்சரான நானும் இந்த நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு இவர் கவர்ச்சி நடிகை புகைப்படங்களுக்கு லைக் போட்டுக் கொண்டு வருகிறார். இப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டை உயர்த்தப் போகிறார்களா? இதைவிட மிகப்பெரிய கேலிக்கூத்து என்ன உள்ளது என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் எப்படி பட்டை நாமம் போட்டார்களோ அதே போன்றுதான் தங்களது சொந்த தொகுதிகளுக்கும் இவர்கள் இருவருமே சொன்னதை செய்யவில்லை. அதனால்தான் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட கொளத்தூர் தொகுதியை விட்டு வெளியேறி மீண்டும் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளன. அதற்கான விருப்ப மனுவை கூட அவர் அறிவாலயத்தில் கொடுத்துள்ளாராம். அந்த அளவுக்கு சொன்னதும் எதையும் செய்யாமல் மக்களின் எதிர்ப்புக்கு இவர்கள் ஆளாகி வருகிறார்கள். அதிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் போலி ஓட்டுகளை வைத்துதான் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறார். ஆனால் எஸ்ஐஆர் நடவடிக்கையில் 1 லட்சத்திற்கும் அதிகமான போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டதால் அவருக்கு பயம் ஏற்பட்டுவிட்டது. அதனால்தான் தோல்வி பயத்தில் கொளத்தூரை விட்டு வெளியேறி 1000 விளக்கு தொகுதியில் அவர் போட்டியிட திட்டமிட்டுள்ளார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத உதயநிதி ஸ்டாலினையும் இந்த சேப்பாக்கம் தொகுதியில் நீங்கள் எல்லாம் இந்த முறை தோல்வியடைய செய்யுங்கள்,
உங்களது எதிர்ப்புகளை வெளிப்படுத்துவதற்கு அது மட்டுமே சரியான வழியாக இருக்கும். நாட்டை பற்றி எந்த கவலையும் கொள்ளாமல் தங்களுக்கு எதிராக கருத்து வெளியிடுபவர்கள் குறித்து மோசமான வீடியோ வெளியிடுவது, நடிகைகளின் கவர்ச்சி புகைப்படங்களுக்கு லைக் போடுவது என்று செயல்பட்டு வரும் உதயநிதிக்கு இனிமேல் ஒருபோதும் சேப்பாக்கம் தொகுதி மக்கள் வெற்றியை கொடுக்காதீர்கள் என்று அண்ணாமலை அங்குள்ள மக்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அடுத்த செய்தி, காங்கிரசின் நிர்வாண அரசியல், பிரதமர் மோடி கடும் கண்டனம். சமீப காலமாக மக்களவையில் எந்த ஒரு நிகழ்ச்சிகளையும் நடத்த விடாமல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நாட்டு நலனுக்கான மசோதாக்களை தாக்கல் செய்தால் கூட இவர்கள் அதை நிறைவேற்ற விடுவதில்லை. இதற்கு என்ன காரணம் என்றால், நலத்திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு மேலும் நல்ல பெயர் கிடைத்துவிட்டால் காங்கிரஸ் கட்சிக்கு சுத்தமாக ஓட்டுகளே இல்லாமல் போய்விடும். அதன் காரணமாகவே இந்திய அரசியலில் தங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பாஜக அரசு செய்யும் நலத்திட்டங்களுக்கு எதிராக தற்போது காங்கிரஸ் கட்சி கொடிபிடிக்க தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில் டெல்லியில் நடந்த ஏஐ மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியினர் சட்டையை கலற்றி போராட்டம் நடத்தியதை பிரதமர் மோடி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், சொந்த நாட்டை கூட அவமதிப்பதில் காங்கிரஸ் கட்சி தீவிரம் காட்டுகிறது. இந்திய நாட்டிற்கு உலக அளவில் கிடைத்து வரும் அங்கீகாரத்தை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உலகின் மிகப்பெரிய செயற்கை நுண்ணறிவு மாநாடு இந்தியாவில் நடந்ததை பார்த்து நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டும். ஆனால் காங்கிரஸ் கட்சியோ அதை நடத்திவிடக் கூடாது என்று அதற்கு எதிராக செயல்படுகிறது. இந்தியாவில் உலகளாவிய நிகழ்ச்சி நடத்துவதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த மேடையை இவர்கள் நிர்வாண அரசியலுக்கான தளமாக மாற்றிவிட்டார்கள். காங்கிரஸ் கட்சி நிர்வாணமாக இருப்பதை உலகமே அறியும். அப்படி இருக்கும்போது இவர்கள் எதற்காக ஆடைகளை கலற்ற வேண்டும்? காங்கிரஸ் கட்சியினர் என்னை வெறுக்கலாம், எனக்காக சவக்குழி தோண்டலாம், என் தாயாரை கூட அவமதிக்கலாம். ஆனால் ஏஐ மாநாடு பாஜகவின் நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு தேசிய நிகழ்ச்சி. உலகில் உள்ள பல நாட்டு தலைவர்களும் இங்கு வந்து பங்கேற்கும் போது அவர்கள் முன்னிலையில் இப்படி செயல்பட்டால் இந்திய நாடு குறித்து அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் பிரதமர் மோடி, காங்கிரஸ் இதுவரை தங்களது ஆட்சி காலத்தில் தான் ஊழல் செய்து வந்தார்கள். இப்போது இந்த தேசிய நிகழ்ச்சியில் கூட அவர்கள் செய்த இந்த ஊழலை நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மோடி. பெண் வாக்காளர்களை குறிவைக்கும் திமுக. தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் அதிமுகவுக்கு தான் பெருவாரியான பெண்கள் வாக்களித்து வந்தார்கள். திமுகவை முற்றிலுமாக புறக்கணித்தார்கள். அதன் காரணமாகவே மு.க.ஸ்டாலின் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதோடு தேர்தல் நேரத்தில் மகளிர் உரிமைத் தொகையை பெண்களுக்கு வழங்க முடியாது என்பதால் சமீபத்தில் 5000 ரூபாய் பெண்களின் வங்கிக் கணக்கில் போட்டார் மு.க.ஸ்டாலின். என்றாலும் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே இந்த 5000 ரூபாய் போய்வுள்ளது என்பதால் இன்னும் இதில் இடம்பெறாத ஏராளமானோர் இருக்கிறார்கள். அதன் காரணமாகவே தற்போது திமுகவினர் ஏரியா வாரியாக உள்ள பெண்களை குறிவைத்து வருகிறார்கள். குறிப்பாக திமுக தலைமை மகளிர் உரிமைத் தொகை யாருக்கெல்லாம் கொடுக்கப்படவில்லையோ அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓட்டுக்கு பணம் கொடுக்குமாறு அறிவித்துள்ளார்களாம். அதனால் தற்போது திமுக நிர்வாகிகள் மாவட்ட வாரியாக தங்களது பகுதியில் உள்ள ஊர்களில் எந்தெந்த அடித்தட்டு பெண்களுக்கு உரிமைத் தொகை கொடுக்கப்படவில்லை என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்களை கொடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.